பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். Oh, we bless your holy name, Jesus. கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஓ, எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக, எங்கள் இருதயம் திறக்கப்படுவதாக. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த நாளில் தேவ சமூகத்தில் லூக்கா 21 அத்தியாயம் 11 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை வாசிக்க கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் வேதாமத்தை லூக்கா 21 11 14 வரை வாசிக்கலாம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து 12 வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன சொல்றார் ஆண்டவர் இங்க? கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடைசி காலத்தின் அடையாளம் எப்படி இருக்கும், அதில் சபை என்ன செய்யணும் அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லி கொண்டு வருகிறார். மத்தேயு 24 அதிகாரமும் லூக்கா 21 அதிகாரமும் கிட்டத்தட்ட ஒரே சம்பவங்களை அடக்கியது. ரெண்டும் ஒலிவைட் டிஸ்கோர்ஸ், மலையின் மேல், ஒலிவ மலையின் மேல் இருந்து இயேசு சொன்ன வார்த்தைகள். வருகை குறித்தும் அடையாளங்களை குறித்தும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, பெரிய பெரிய அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்பாக சில சின்ன அடையாளங்களை சொல்கிறாரு, சில முக்கியமான காரியங்களை சொல்கிறார் ஆண்டவர். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள், பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் என்ன செய்வார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் உங்களை என்ன செய்வார்கள், கொண்டு போவார்கள். ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு என்னவா இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் எனக்கு ஆண்டவர் பேசின சில காரியங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களையும் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். நம்ம ஊழியத்தினுடைய பகுதிகளில் சத்தியத்தை சத்தியமாக என்ன செய்ய வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கம் பண்ணால் பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்.
உங்களில் பல பேருக்கு தெரியாது, கடந்த வாரத்தில் நம்ம 2012 பேசின யோகா செய்தி அதை ஒரு இடத்துல கட் பண்ணி அந்த செய்தியை தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்னென்னா, இது மாதிரி மத போதகராகிய ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்கள் பதஞ்சலியை பிசாசு சாத்தான் என்று என்ன செய்தார், இங்கே சொல்லுகிறார், அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக் ட்ரெண்டிங். சொல்லுங்கள், உங்கள் பாதி பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது, எனக்கும் வரல. ஆர்எஸ்எஸ் வட்டாரம் ஃபுல்லாக என்ன செஞ்சிட்ருக்கு. ஒரு எனக்கு ஃபோன், பாஸ்டர் கொஞ்சம் பார்த்து இருங்க, எப்படி இருங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, நீ எதுக்கு ரெடியாக இருக்கணும்? இந்த வசனம் சொல்லுது, இவைகள் நான் நடப்பதற்கு முன்பே நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து எங்கே வைப்பாங்க? ஜெபாலயத்தில் வைக்கலாம், அல்லது சிறைச்சாலையில் வைக்கலாம், அல்லது ராஜாக்களுக்கு முன்பாக, அதிபதிகளுக்கு முன்பாக உங்களை போய் என்ன செய்யலாம், நிறுத்து கொண்டு போய் என்ன செய்யலாம், துன்பமே படுத்தலாம். ஆனாலும் அது உங்களுக்கு என்னத்துக்காக இருக்கும்? நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு பிசாசு என்ன செய்கிறா? சொல்லுங்கள், என்ன இப்படி பார்க்குறீங்க? அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி. ஒரு இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எங்கேயாவது உன்னை எழுதிட்டு போனான்னா பயப்படாத, ஆவியானவர் உனக்கு என்ன செய்வார் சொல்லுவார்னு. நம்ம அதுதான் படிச்சிருக்கோம். ஆனால் லூக்கா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன பேசணும், என்ன சொல்லணும், இப்படி கேட்டால் என்ன சொல்லணும், அப்படி கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னு சபைக்கு தெரிய வேண்டும். முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள்ன்ற வார்த்தைக்கு பொருள் முன்கூட்டியே தியானம் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நான் எப்படி ஒரு செட் ஆஃப் செர்மனை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அழகாக கொண்டு வருகிறோனோ, அதே போல் யார் நமக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு முன்கூட்டியே நீங்கள் வசனத்தில் தேறினவர்களாய் மாற வேண்டும், சத்தியங்களிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்ன அப்படின்னா, இன்றைய திருச்சபை முன்கூட்டி தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், முன்னமே நம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற காரியத்தை நான் உங்களுக்கு இருதயத்தில் பதிய வைக்கின்றேன். கண்டிப்பாக இந்த செய்தி பதியும். ஏன்னா முன்கூட்டி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் என்ன முன்கூட்டி ரெடி பண்ணுறாரு. ஆமென். சொல்லுங்கள். ப்ராஃபிட்டிக்காக இந்த வார்த்தையவே ஆண்டவர் எனக்கு பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல. என்ன சம்பவங்கள் நடந்தால் எப்படி நடக்கலாம். ஆண்டவர் எங்கூட ரொம்ப அழகாக அன்றைக்கு ஃபோன் சாயங்காலம் 6 மணிக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பாஸ்டர் அப்படின்னு எனக்கு 6 மணிக்கு 10 மணிக்கு நான் உட்காந்து தனி ஜபத்தில் உட்காந்துருக்கும் போது என்னுடைய செல்ஃபோன் ஆன் பண்ணுறேன். எனக்கு ஒரு மெசேஜ் ஓடியாருது. அகஸ்டின் அண்ணனுடைய மெசேஜ் ஒன்று, ஒரு சின்ன கிளிப்பிங். அந்த கிளிப்பிங்கில் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர் அப்படின்ற கிளிப்பிங். அதில் அவர் பேசியிருக்கிறாரு, என்னை ஒருத்தனால என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது, என்னை முடிச்சு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சவாலாக என்ன செய்கிறார், அடித்து தூக்கி விட்டார் நம்மளை. அந்த மெசேஜ் ஒரு 10 நிமிஷம் ஓடுறதுக்குள்ளே நம்ம ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டார். 10 மணிக்கு என்ன செஞ்சிட்டார் இன்னொருத்தர். 10 மணிக்கு செஞ்சது ஆவியானவர். ஆமேன். 6 மணிக்கு செஞ்சது பிசாசு முயற்சி பண்ணுறான். ஆமேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்னை சுற்றி விழுகிற 10,000 பேர் வந்தாலும் அது என்னை என்ன செய்யாது, அணுகாது. ஆமேன். அல்லேலூயா. அப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது தேவ சித்தம். அப்படி நடந்தால் நான் ரெடி. ஆமேன். கர்த்தருக்காக எதையும் சந்திக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா எங்கே வர முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா மீடியாவில் என்ன செய்ய முடியாது, மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. ஆமேன். உலகத்தானுக்கு இருக்கிற தைரியம் பாருங்கள். மூஞ்சுக்கு நேருக்கு நேர் என்ன செய்கிறான். இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அல்லும்பு இருக்கு. ஒரிஜினலாக நம்ம பண்ணணும். அதை யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம வேலையை. சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம கூட. இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்குது. வி லேக் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு கேள்வி கேட்டால் இதை எப்படி நீ தப்புன்னு சொல்கிற அப்படின்னு கேள்வி கேட்டால் டபக்குன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை, பதில் இல்லை. இப்போ நான் சொல்லிடுவேன், என்ன நீங்கள் எப்படி ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்கன்னா நான் பதில் கரெக்டாக சொல்லுவேன். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்களா?
எப்படி பழகிறது? வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தியானம். சொல்லுங்க, என்ன செய்வது? வேதத்தை வாசிப்பது ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் வேதத்தை தியானிப்பது ஒரு நல்ல சீடனின் அடையாளம். ஆமென். A true disciple meditates the word of God. ஒரு உண்மையான சீஷன் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவனாய் இருக்கிறான். வெறும் விசுவாசியாக இருந்தீங்கன்னா வாசிட்டு போங்க. ஆனால் சீஷனாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு வசனத்தின் ஆழங்களுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கடந்து சென்றே ஆக வேண்டும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சபையை என்ன சொல்கிறாரு? நீ வெறும் வேதத்தை வாசிக்கிற ஆளாக இருக்காத, வேதத்தை தியானிக்கிற ஆளாக இரு. உன் மனதிலே முன்கூட்டியே நிர்ணயித்து நீ கொண்டிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் எல்லாரும் அந்த 14ஆம் வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு சேம் வேர்டு இங்கே மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட இடத்துல கிரேக்க வேதாகமத்தில் எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலும் செப்டேஜென்ட் என்று சொல்லக்கூடிய கிரேக்க பழைய ஏற்பாட்டில் அதே வார்த்தை தியானம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அந்த தியானம்னா என்ன? டாகா அப்படின்ற எபிரேய பதம், டாகா அப்படின்ற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தியானம் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த டாகா அப்படின்ற வார்த்தை 2-3 இருக்குது. டாகா, சேகா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மெலேத்தோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3க்கும் அர்த்தம் சொல்ல போகிறேன். இது சும்மா ஜஸ்ட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன், ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன். டாகா, அதுக்கப்புறம் சேகா, அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மெலோட்டோ அப்படின்ற வார்த்தை இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். பொருள் என்ன? தியானம் அப்படின்றாங்களே, அப்படின்னா வாட் இஸ் மெடிடேஷன்? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை தியானம் பண்ணுறதுனா என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த வசனத்தை முதல்ல முணுமுணுக்கணும். என்ன பண்ணணும்? டு மோன். அதை அப்படியே வாய்க்குள்ளார என்ன சொல்லி பார்க்குறது? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது தியானமாக இருக்கிற மனுஷன் ஓகேவா. இப்போ திரும்ப அதை சொல்லி பார்க்குறது, திரும்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அது என்ன எப்படி சொல்லியிருக்கு? என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் மனதில் நான் இந்த வசனத்தை பலமுறை வாசித்தேன். என்ன அப்படின்னா, இது என்னடா அது நம்ம ஆவியானவர் சொல்லுவார்னு தானே இருந்துச்சு. ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? உங்கள் மனதில் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள்னு எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப வாசிப்பது. சொல்லுங்கள், திரும்ப திரும்ப. அதுக்கப்புறம் வாயை திறந்து என்ன செய்கிறது? இப்போ ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்க, அதை வாயை திறந்து சொல்லி பார்க்குறது. டு ஸ்பீக் அவுட். மெடிடேஷன்ன்ற வார்த்தைகளுக்கான சில அர்த்தங்களை சொல்கிறேன். டு ஸ்பீக் அவுட், வார்த்தையை வெளியே என்ன செய்கிறது? சொல்கிறது. அடுத்தது டு ரோர் லைக் அ லயன். தியானம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு வசனத்தை அப்படியே வாசிக்கும் போது திடீர்னு அந்த வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணணும்? அப்படியே சில வசனங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா அதை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி சொல்ல விட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட மாட்டேன்டா அப்படின்னு அழுத்தி சொல்கிறார் அவர். ஆமென். அதை அப்படி அந்த உணர்வோடு என்ன செய்யணும்? உணர்வுகளோடு கலர்ந்து அந்த வசனத்தை என்ன செய்யுது? ஜீவனாக மாற்றுறது. இந்த பாட்டில் இப்போ ஆண்டவர் இன்னைக்கு நேற்று கொடுத்த அந்த பாடலில், நீர் கொடுத்த அபிஷேகம் என் தலை மேலே ஆவியில் நிறைந்த ஜீவியம் தந்தின்னு சொல்லும் போது எனக்கு அந்த வார்த்தை நிறைய ஆழம் கொடுக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ஆவியில் நிறைந்த ஜீவியம், ஸ்பிரிட்ஃபுல்டு லைஃப் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமென். டோட்டலி கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முழுசாக அப்படியே வழி நடத்தப்படுற எல்லா பாதையும் அவரே திருப்பி திருப்பி இங்கே வேணாம் ஜேம்ஸ், இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு அவரே நடத்துகிற ஒரு வாழ்க்கை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். என்ன அப்படி பாருங்க எல்லாரும், வருமா அப்படின்னு கேட்குறீங்களா? வரும். ஆமென். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் தனிப்பட்ட விவசாயம், உங்கள் நிலம்,
திடீர்னு எல்லாரும் ஒன்று போட்டிருப்பாங்க, ஆவியானவர் சொல்ல இந்த தடவை போடாத அப்படின்னுவார். கேட்கணும். நம்ம யார்கிட்ட கேட்குறது கிடையாது. நமக்கு தெரியாதா பாஸ்டர் என்ன விதைக்கணும் என்ன விதைக்கக்கூடாதுன்னு? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன விதைக்கணும் விதைக்கக்கூடாதுன்னு யார் சொல்லுவார்? ஆண்டவர் சொல்ல. இன்றைக்கி இல்லாட்டி போகாதன்னு என்ன செய்வார்? ஆண்டவர் சொல். ஆவியினால் நடத்தப்படுதல், ஆவியில் நிரம்பின ஜீவியம் அப்படின்றது, ஸ்பிரிட்ஃபுல் லைஃப்ன்றது கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் என்ன அதை விரும்புகிறார், கர்த்தருடைய உணர்வு எப்படி இருக்கிறது அந்த இடத்துல. அல்லேலூயா. அதை உணர்ந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்குறது. அந்த வசனத்தை என்ன செய்வது? தியானம் அப்படின்றது கொஞ்சம் கற்பனை. என்ன சொல்லலாம், எப்படி இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணலாம், எப்படி இந்த வசனத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்போ நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தியானம், வெறுமனே தியானம் மெடிடேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பாசிட்டிவ் எப்பயுமே சொல்ல போகிற மாதிரி ஒரு மெடிடேஷன்னா என்ன, தியானம்னா என்ன, வசனம்னா என்ன, தியானிக்கிறதுனா என்னன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கீ கொடுத்துருக்குறேன். என்னென்னா, கடைசி காலத்தின் அடையாளம் என்னென்னா, நீ தியானிக்கிற நபரா இருக்கணும், முன்கூட்டியே அறியணும் சத்தியங்களை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஆமாம் அப்போ நான் தியானிக்கிறது ரொம்ப முக்கியன்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள என்ன செய்யுது வருது. இட்ஸ் மை இமேஜினேஷன் கிரியேட்டட் பை காட். தேவன் எனக்குள்ளே கொண்டு வந்த ஒரு அந்த வசனத்தின் மூலமாக எனக்குள்ள ஒரு உருவகம். இப்படி சொன்னால் தான் ஜனங்களுக்குள்ளே அது என்ன செய்யும் போகும். சத்தமாக வரலையே. ஒரு வசனத்தை உட்காந்து யோசிக்கணும். என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணி பார்க்கணும்? தாவீது கோலியாத்து அப்படின்னும் போது நம்ம அப்படியே கண்ணை மூடி தாவீது அப்படின்னா உயர்ந்த ஒரு மனிதனா? தாவீது குள்ளமானவன் பைபிள் எங்கேயுமே இல்லைங்க, அவனும் உயரமானவன் தான். ஆனால் கோலியாத்து ரொம்ப ரொம்ப உயரமானவன், அப்படி தானே? 17 வயசு 18 வயசில் கண்டிப்பாக தாவீது எனக்கு தெரிஞ்சு ஒரு 19 வயசு இருந்திருக்கும் கோலியாத்தை மேற்கொள்ளும் போது. ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா எப்படி இருந்திருப்பான்? 19 வயசு நல்ல சாட்டமாக இருந்துருப்பான்ல, நல்லா இருந்திருப்பான் ஆள். சிங்கத்தை கரடியெல்லாம் ஏற்கனவே கொண்டிருக்கான்னா ஆள் சும்மாவா நோஞ்சானா வந்திருப்பான். நல்லா ஆகாஜுபானுவா என்ன செஞ்சுருந்துருப்பான், இருந்திருப்பான். ஆனால் அவன் இருக்கானே 13 அடி இருக்கான். இவன் 6 அடி இருந்தால் அவன் எத்தனை அடி இருக்கான்? இவனுக்கு டபுளில் இருக்கான். யோசிச்சு பாருங்க. 6 அடி உயரம் தான் தாவீது, அல்லது 7 அடி இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் 13 அடி உயரம் இருந்திருப்பான்றாங்க. 12 அடி 13 அடி உயரம்னா ஃபஸ்ட்டு மாடி உயரத்துக்கு இருந்திருப்பேன். இவன் கீழே இருந்தால், இவன் காம்பவுண்டு ஒரு உயரத்துக்கு இருந்தால் அவன் முதல் மாடி உயரத்துக்கு என்ன செய்கிறான் அப்படி பார்த்துருப்பான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளோ பெரிய எதிரியை அசால்ட்டாக அவன் போய் மேற்கொள்கிறதுக்கு தைரியத்தை கொடுத்தது எது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் என்னோடு கூட இருக்கிறது. அந்த தைரியம் அவனுக்குள்ள. ஆமென். ஏன் அவன் அவ்வளோ தைரியசாலி அப்படின்னா, அவன் வெறுமனை வசனத்தை கேட்டவன் கிடையாது, வசனத்தை தியானித்தவன். ஆமென். இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை பர்சனலாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். நான் கேட்பேன், இப்போ பர்சனல் வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால், ஐயோ டக்குன்னு பைபிளை திறந்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த அட்டையை வச்சுருப்பீங்க பைபிளுக்குள்ளாரியே. நான் என்ன கேட்குறேன், அதை கூட மனப்பாடம் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா வாக்குத்தத்தமாச்சே. தியானம் பண்ணிங்களா அந்த பகுதியை? இப்போ நம்ம தியானிக்கிறது இல்லை, நம்ம வாசிக்கிறோம். என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். நமக்கு அந்த வசனம் வேணும், நான் அந்த வாக்குத்தத்தை எனக்கு நிறைவேறணும். ஆனால் தியானிக்கிற அனுபவம், கற்பனை செய்து பார்ப்பது. அந்த தியானம்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டரிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பாண்டரிங் அப்படின்னா POND. பாண்டுனா என்னது? குளம். என்னது பாண்டுனா? எத்தனை பேருக்கு பாண்டு தெரியும்? இங்கிலீஷில் பாண்டு அப்படின்னா குளம். நம்ம ஊரில் குட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, குட்டை குளம். அதாவது நோண்டி என்ன செஞ்சுருப்போம், எடுத்து வெளியே மண்ணை போட்டிருப்போம். பாண்டரிங் அப்படின்னா தியானம் அப்படின்னா ஆழமாக என்ன செய்யணும், ஒரு வசனத்தை மேலோட்டமாக பார்க்காம அதனுடைய ஆழங்களுக்கு செல்வது தான் என்னது? தியானம். எல்லாரும் சொல்லுங்கள், தியானம்னா என்ன? ஒரு வசனத்தை மேலோட்டமாய் பார்க்காமல் அதை எப்படி பார்க்கறது? ஆழமாய் பார்க்கிறது. ஆமென். ஆழமாக பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதில் என்ன இருக்குன்னு என்ன செய்யணும்? எழுதணும். அதில் என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத கவனித்து பார்க்கணும்.
அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணணும். தியானம் என்பது ஒரு நாளில் ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த வசனத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், அந்த வசனத்தை ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து அதை பார்த்துட்டு திரும்ப அன்றைக்கி ஃபுல்லாக அதே நினைவில் இருக்கிறது நல்லது. ஆமென். காலையில் உங்கள்கிட்ட ஒரு வசனத்தை பேசுகிறாரு, அந்த வசனத்தை தூக்கி வச்சு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி அந்த நினைப்பூட அந்த நாள் முழுவதும் அதை திரும்ப சொல்லி சொல்லுவீங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே பாஸ்டர் அப்படின்றீங்களா? இது ஒரு சின்ன ட்ரைனிங். தியானம் என்பது நான் எப்படி சொல்கிறேனே, ஹவு டு மெடிடேட் அப்படின்னு கேட்டால், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்டு. அந்த வசனத்தை புரிந்து கொள்ள என்ன செய், முயற்சி பண்ணு. டெவலப் த ஸ்கில். புரிஞ்சிக்கிறதுக்கான திறமையை என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக எது வேணாலும் நமக்கு புரியுதோ புரியலையோ அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் புரிந்து கொள்ளுகிற திறனை பெற்றவர்களாய் மாறுதல். சங்கீதம் 49:3 வாசிக்கலாம். அந்த இடத்துல இந்த வார்த்தை இப்படியாக வியாக்கியானிக்கப்பட்டிருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்துக்கு அர்த்தம் இதுதான், டெவலப் த ஸ்கில், திறனை அதிகரித்து கொள்ளுதல். என் வாய் ஞானத்தை பேசும், அந்த வார்த்தை என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று இருக்கிறது. அதோடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் இருதயம் தியானித்து புரிந்து கொள்ளும். சொல்லுங்க, என் இருதயம் தியானித்து, அதோட அர்த்தம் அதுதான். என் இருதயம் உணர்வை தியானிக்கும்னு இல்லை, என் இருதயம் தியானித்து என்ன செய்யும், புரிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும். ஒரு வசனத்தின் அர்த்தத்தை உணர வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சர்ச்சில் ஒரு ட்ரையல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா வசனத்துக்கான அர்த்தத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வாரம் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அடுத்த வாரம் வருவீங்கன்னு எனக்கு, ஐயா இவர் வேறு ஸ்கூல் மாதிரி என்ன செய்கிறாரு, அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு எஸ்கேப் ஆயிடப்படாது நீங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன தியானிக்கிறீங்களோ அந்த வசனத்தை இந்த வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்துக்குரிய அர்த்தத்தை எழுதணும். சத்தமா? ஹலோ? ஒரு நாளைக்கு ஒரு வசனத்துக்குரிய அர்த்தத்தை என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். அப்படி எழுதுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு முயற்சி. அது என்னது? பைபிளில் எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இனதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் அப்படின்னு நான் போன வாரம் அவங்கள மனப்பாடம் பண்ண வச்சேனான்னு எனக்கு தெரியல. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் மனப்பாடம் பண்ண வச்சேன் எல்லாரையும். ரைட்டு, பாஸ்டர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வச்ச வசனத்தை உங்களையும் மனப்பாடம் பண்ண சொல்லட்டுமா? நான் இப்போ பார்க்காம தான் சொன்னேன் அந்த வசனத்தை. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இனதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இன்றைக்கி நம்ம குட்டி பிள்ளைங்க வசனம் சொல்லும் போது சில வார்த்தைகளில் திணறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அழகாக திணறுவாங்க. அது என்னன்னு கேட்டால், அவங்களுடைய மழலை இன்னும் என்ன செய்யலை, உடையலை. அவங்களுக்கு சில வேர்ட்ஸ் என்ன செய்யாது, வராது. ஏன்? அவங்க குழந்தைங்க. ஆனால் அதே திக்கு திணறல் யாருக்கு வரக்கூடாது, பெரியவங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யலை, பயிற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். என்ன எடுக்கலை? மொழி ஒரு சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் பழகுனா என்ன செஞ்சிடும், வந்துடும். பயிற்சி எடுத்தால் வந்துடும். அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலே, தியான காரியங்களிலே நாம் பழக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தியானம் பண்ணி பழகணும். எல்லோரும் சொல்லுங்கள், என்ன பண்ணி பழகணும்? தியானம் பண்ணி பழகணும். இப்போது எதை தியானிப்பது? நான் இன்றைக்கு எப்படி தியானிப்பதுன்னெலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எப்படியெல்லாம் தியானிக்கணும் அப்படின்றத யூடியூப்பில் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். பைபிள் ஸ்டடி ஸ்கில்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 2வது பார்ட்டில் எப்படியெல்லாம் ஒரு 7 மெத்தட்ஸ் பேசியிருக்கிறேன். அந்த பைபிள் ஸ்டடி ஸ்கில்ஸில் 7 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நிறைய எந்த மெத்தடை வேணாலும் எடுத்து நீங்கள் எதை தியானிக்க வேண்டும் எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:9 கடைசியாக உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தருவேன். இன்றைக்கி நீங்கள் வேதத்தை தியானிக்கிறதுக்கு, பைபிளை தியானிக்கிறதுக்கு படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் தியானிக்கணும். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். எப்படி பேசுங்கள்? எதை தியானியுங்கள்? எதை நல்லா கவனிக்கணும்.
நான் ஒரு மிராக்கிள் எடுத்துக்கொள்ளுங்க. செங்கடல் இரண்டாய் பிளந்தது, ஒரு அற்புதம். ஆபிரகாமுக்கு 100 வயதில் குழந்தை பிறந்தது, ஒரு அதிசயமா இல்லையா? அதிசயமா இல்லையா? அதிசயம் தானே. 100 வயசில் எப்படியா குழந்தை பிறக்கும்? அது ஒரு அதிசயம். செங்கடல் 2ஆ பிளந்தது, ஒரு அதிசயம். யோர்தான் பின்னிட்டு கிட்டத்தட்ட 20 மைல் தூரம் பின்னாடி போனது, ரிவர்ஸில் அது மேலேருந்து இறங்கி ஒடியாடுற ஸ்ட்ரீம். அது வேர்ல்டுலேயே ஹைட்லேருந்து பள்ளத்துக்கு போகிற மிகப்பெரிய நதி எது தான் அப்படின்னா யோர்தான் தான். அது ரிவர்ஸில் போனோன்னா சான்ஸே கிடையாது, அது போயிருக்கு. ஆமென். அது அதிசயம். எப்படி போச்சு? இயேசு குருடனுடைய கண்களை என்ன செஞ்சார்? திறந்தார். அது அதிசயம். அதை என்ன செய்யணும்? இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் போது உடனே போய் ஒரு டாக்டரினை என்ன செய்யக்கூடாது? தியானிக்க ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல இயேசு செய்த அதிசயங்களை தியானியுங்கள். 2வது சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன். நம்ம வேதத்தில் தான் தியானமாக இருக்கிறோம். அதிசயங்கள் வேதம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணங்கள், அதாவது சட்டதிட்டங்கள். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எதை தியானிக்கணும்? சங்கீதம் 119:15 வாசிங்க. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து எதை கண்ணோக்குகிறேன்? வழிகளை கண்ணோக்குகிறேன். அதே 97ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரனாகிய எஸ்ரா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எதை தியானிக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். இந்த இடத்துல பிரமாணங்களை சொல்லுகிறார், கட்டளைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்துருக்கிற சட்டத்திட்டங்கள் நல்லா கவனிக்கணும். பிரமாணங்கள்னா என்னன்னு சொல்கிறேன்? கட்டளைகள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது டைரெக்டாக இருக்கும். இப்போ புதிய ஏற்பாட்டில் எங்கே அந்த மாதிரிலாம் இருக்கும்? புதிய ஏற்பாட்டில் எங்கே அந்த மாதிரிலாம் இருக்கும்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். வேற கொரிந்தியரில் இருக்கும், நிருபங்களில் எப்படி வாழ வேண்டும் என்று இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யணும்? தியானிக்கணும். முதல்ல எதை தியானிக்கணும்? அதிசயங்களை. 2வது நாம் செய்ய வேண்டிய கட்டளைகள் பிரமாணங்களை தியானிக்க வேண்டும். ஆமென். அடுத்தது 3வது எதை தியானிக்கணும்? சங்கீதம் 19:14 வாசிங்க. சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதா. சங்கீதம் 5:1. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனி. நல்லா கவனிங்க. இங்க சொல்றாரு, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். எல்லாரும் என்ன கொஞ்ச நேரம் அப்படி பார்க்கணும். நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல அதிசயங்கள், 2வது சட்டத்திட்டங்கள், 3வது என்ன ஜெபிக்க போகிறீங்களோ அதை முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்க போகிறத தியானிக்கணுமா? நீங்கள் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வைக்க போகிறீங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு ஜெபம், ஒரு காரியத்தை கேட்க போகிறீங்க. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிற, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை, அங்கே சொல்கிறாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜெபிக்க போகிற காரியம் வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமா, சரியா அப்படின்றத யார் தான் தியானிக்கணும்? இப்போ உட்காடுறீங்க, இதெல்லாம் சின்ன சின்ன மெடிடேஷன். என்ன மெடிடேஷன்? நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா ஒரு நோட் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கெல்லாம் வெயிட் இங்கே வசனத்தின்படி இதெல்லாம் நான் கரெக்டாக கேட்குறேன், இதை எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வசனத்தின்படி ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? தானியேல் வசனத்தின்படி ஜெபித்தான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து தியானித்து என்ன செய்தான்? ஜெபித்தான். நல்லா கவனிங்க. தியானத்தை என்னவாக்குங்க? ஜெபமாக்குங்க. தியானத்தை ஜெபமாக்குங்க. தியானத்தை அர்ப்பணமாக்குங்க. நான் முதல்ல சொன்னது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சட்டத்திட்டங்கள், அதை என்னவா மாற்றுங்க? அர்ப்பணமாக மாற்றுங்க. அதே போல் வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறீங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன்னா, அந்த தியானத்தை என்னவா மாற்றணும்? ஜெபமாக மாற்றணும். ஆண்டவரே, இந்த வசனத்தில் சொல்லியிருக்கீங்களே, அந்த வசனத்தின்படி என்ன செய்யும்? கேட்கலாமா கேட்கக்கூடாது? வியாதியாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவேன் நான் அடிக்கடி. புதிய ஏற்பாட்டில் அப்படியே அற்புதங்கள் எங்கெல்லாம் நடந்துச்சோ அதை வாசிங்க. வாசிட்டு அந்த கையை வச்சு சொல்லுங்கள், இந்த இடத்துல அற்புதம் செஞ்சிங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. என்னென்னா, தியானமும் ஜபமும் பிரிக்க முடியாது.
இது ரெண்டும் சேர்ந்தே என்ன செய்யும்? போகக்கூடியது. ஆண்டவர் ஜெபத்தை தியானமுள்ள ஜெபமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. 4வது எதை குறித்து தியானிக்கணும்? 77:12 வாசிங்க. 77:12. 77ன்னு சொன்னால் என்ன ஞாபகத்து வந்துடணும்? ஏன்னா கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிரியைகள், செயல்கள். எல்லாரும் என்ன நல்லா கவனிக்கணும். கிரியைகள், செயல்கள். கிரியைகள்னா என்ன? உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடும். அப்படின்னா கிரியேஷன், சிருஷ்டிப்பு. என்னது? சிருஷ்டித்தார். என்னென்னலாம் சிருஷ்டித்திருக்கிறார், எப்படியெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார், அதையெல்லாம் தியானித்து. எப்படியெல்லாம் ஞானமாக வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அதெல்லாம் தியானித்து என்ன செய்யணுமா? அதை தியானித்து. அடுத்து சொல்றாரு செயல்களை யோசிப்பேன். செயல்கள்னா என்ன? கிரியைகள் என்பது சிருஷ்டிப்பு, செயல்கள் என்பது வரலாற்றில் தேவன் இடைமறித்த சம்பவங்கள். அவர் எங்கெல்லாம் செயல்பட்டார், எப்படி செயல்பட்டார்? என் வாழ்க்கையில் ரட்சிப்புண்டாக என் வாழ்க்கையில் என்ன செய்தார்? செயல்படுகிறார். நல்லா கவனிக்கணும். கிரியேஷன் அண்ட் சால்வேஷன், ரட்சிப்பும், அதாவது சிருஷ்டிப்பும் ரட்சிப்பும் நீங்கள் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். சிருஷ்டிப்பை ஏன் தியானிக்கணும்? அப்போ தான் நான் குரங்குலேருந்து வரலன்றது நமக்கு நல்லா தெரியும். ரட்சிப்பை ஏன் தியானிக்கணும்? அப்போ தான் நான் இங்கே சும்மா இல்லை, நான் பரலோகத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன். நான் இந்த பூமியில் வெட்டியாக என்ன செய்யலை, இல்லை. ஏதோ வாழ்க்கை வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவோன்ற வாழ்க்கை அல்ல. என் வாழ்க்கை நான் பரலோகத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்படுது. இது ரட்சிப்பும், அதாவது சிருஷ்டிப்பும் ரட்சிப்பும் பைபிள் ஃபுல்லாக இருக்குது. அதுதான் அவருடைய கிரியைகள், செயல்கள். இதை என்ன செய்யணும்? நம்ம யோசிக்கணும், தியானிக்கணும். அங்கே வசனம் ரொம்ப அழகாக, செயல்களை யோசிப்பேன். எல்லாரும் சொல்லுங்கள், எதை யோசிப்பேன்? ஏசாயா 38:18 சத்தியம், உபதேசங்களை தியானிக்க வேண்டும். ஏசாயா 38:18 வாசிக்கலாம். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்போ உட்காந்து சத்தியங்களை தியானிக்கணும். சத்தியங்கள்னா என்ன? டைம்லெஸ் பிரின்சிபல்ஸ், எந்த காலத்திலும் மாறி இருக்காது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மாற்றமில்லாத சத்தியம். இப்படிப்பட்ட சத்தியங்களை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். தேவன் மாறாதவர் என்கிற சத்தியம் மாறவே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. உபதேசங்கள், இது பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா காட் இஸ் இட்டர்னல். அது என்ன செய்யாது? மாறாது. மனிதன் ஆவி ஆத்மா சரீரமுடையவன், இது என்ன செய்யாது? மாறாது. மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ரட்சிப்பு தேவை. மனிதன் பாவியாக இருக்கிறான், அவனுக்கு ரட்சிப்பு தேவை. இது மாறவே, அந்த ரட்சகர் இயேசு, இது மாறாது. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், அது என்ன செய்யாது? இதுதான் சத்தியங்கள், இது உபதேசங்கள். இதை என்ன செய்யணும்? தியானிக்கணும். மொத்தம் இது வரைக்கும் 5 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரைட்டா? 6வது எதை தியானிக்கணும்? மல்கியா 3:16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்வார்கள்? பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். என்னது? இன்னைக்கு காலையில் கூட பாடும்போது ஏலோஹிம் எல் ஷடாய் எல்லாமே இயேசுவே. நீங்கள் உடனே கேட்பீங்க, ஏலோஹிம்க்கும் எல் ஷடாய்க்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றேன் நான். ஆமென், அல்லேலூயா. என்ன இப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ஏல ஆரம்பிக்குது இல்லை? அந்த சம்பந்தமே பெரிய சம்பந்தம். ஏலோஹிம், எல் ஷடாய், இயேசு, எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகுது? தியாலஜிக்கலாக சம்பந்தம் இருக்கா பாஸ்டர்? இருக்கு. ஆமென். அவர் நித்திய தேவன், இயேசு நித்திய தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எல் ஷடாய் அப்படின்னா இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுகிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம். யூதனாக இருந்தால் கூட எனக்கு யெகோவா தெரியும், இங்கே பார், சால்வேஷன் த்ரூ ஒன்லி ஜீசஸ் ஒன்லி. அப்படி தானே? நீ யூதன் சொல்லிடுவ, நான் எனக்கு யெகோவாவை தெரியும். யெகோவா சொல்லுவார், நான் அனுப்பின இயேசுவை நீ விட்டுட்ட, வேணான்னு சொல்லிட்ட, அதனால் உனக்கு என்ன கிடையாது. அப்போ இயேசுவின் நாமம் உன்னதமான ஒரு நாமம். ஆமென்.
எனக்கு எல்லாமே எல்லாவற்றின் நிறைவு இயேசு. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, நல்லா கவனிக்கணும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று என்ன செய்யிருக்கு, அவருக்கு முன்பாக இருக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெக்கார்டு போட போகுது. ஜேம்ஸ் நம்மளை நாமத்தை என்ன செய்கிறான், தியானிக்கிறான். ஏய் என்னையா தியானிக்கிறீங்களா இல்லையா? அவருடைய நாமங்களை எல்லாம் தியானிக்கிறீங்களா? ஆமாம், யோசிச்சு பார்க்கணும். அப்பா அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுனா என்ன? மறுபடியும் சொல்லுதல். தியானம்னா ஏற்கனவே என்னன்னு சொன்னேன், முணுமுணுத்தல். என்ன செய்தல்? முணுமுணுத்தல். மறுபடியும் சொல்லுதல். அதுக்கப்புறம் அவருடைய நாமத்தை எல்ஷடாய் அப்படின்னா அந்த வல்லமையோடு என்ன செய்கிறது, அப்படி சொல்லுதல். அப்புறம் கற்பனை பண்ணி பார்க்குறது, எல்ஷடாய் எப்படி இருப்பார் என் ஆண்டவர். அது ஆழமாக அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்களை என்ன செய்தல், எடுத்தல், ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அதை சொல்லிக்கிட்டே போகலாம். யோசிக்கிறது, அந்த நாமத்துக்கு எப்படி தகுதியாக வாழலான்னு என்ன செய்வது, பார்ப்பது. இப்படி தேவனுடைய நாமங்களை என்ன செய்து தியானித்தல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் அடிக்கடி சொல்லுவீங்க? சொல்லுங்க, ஆமேன் அடிக்கடி சொல்கிறீங்க தானே? ஆமேன்றது யாருடைய நாமம்? இயேசுவினுடைய இயேசுவுக்கு ஒரு பேர் என்னது? ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுது, ஆமேன் என்கிறவர், ஆமேன் என்கிறவர் இல்லை, ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் என்னப்பா வசனம்? வாசிங்கப்பா. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் என்னது? ஆமேன். அழகாக இருக்குல்ல ஆமேன் அப்படின்னா. அப்படியே என்ன செய்யட்டும், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறதா? ஏன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது? ஆமேன் என்கிறவர் எதுக்குள்ளே இருக்கிறாரு? வாக்குத்தத்தங்களுக்குள்ளே கிரியை செய்கிற, வாக்குத்தத்தங்கள் அவருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. ஆமேன், அல்லேலூயா. 100 ஆமேன் போட்டாலும் நான் யாருடைய நாமத்தை சொல்கிறேன்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் பேசும்போது இந்த ஆமேன் அல்லேலூயாலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் முஸ்லீம்ஸ் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் கடவுளை மையப்படுத்திட்டு பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம வி பிகம் மோர் ஆரேட்டர்ஸ். எப்படின்னா நாங்கள் நிறையா ஆமேன் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஆமேன் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஆனால் தேவையான இடத்துல அதை என்ன செய்யணும், சொல்லணும். அப்படி அதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா அது அவருடைய நாமம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது தியானிக்கிறது அப்படின்றது அவருடைய நாமத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். அவருடைய நாமங்கள் எல்லாம் தியானித்து பார்க்கணும். 7வது எதை தியானிக்கணும்? பிலிப்பியர் 4:8 வேகமாக எடுத்து வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, கடைசியாக 7வது பாயிண்டில் 8 பாயிண்ட் சொல்ல போகிறேன். எப்படி கடைசியாக என் சகோதரர் என்னோட நீ பாஸ்டர் இன்னைக்கு சீக்கிரம் முடிக்க போகிறார் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. கடைசியாக 7வது பாயிண்ட்ல ஒரு 8 பாயிண்ட். ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். கடைசியாக எதை தியானிக்கணும்? கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை கடைசி அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல உண்மையுள்ளவைகள் எவைகளோ, லாகிட்ஸோமாய் அப்படின்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. லாகிட்ஸோமாய். அந்த லாகிட்ஸோமாய் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அதையே கவனித்து கொண்டிரு, அதை எண்ணிக்கொண்டிரு, அதை கணக்கு வைத்து கொண்டிரு, அதுக்கப்புறம் அதையே நினைத்து கொண்டிரு அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் டு ரெக்கான், கவுண்ட், கம்ப்யூட், கால்குலேட், கன்சிடர். கம்ப்யூட் பண்ணுறது அப்படின்னா அதை கோத்து பார்த்து சேர்த்து பார்த்து அந்த வசனங்களையே யோசித்து கொண்டிரு. என்னத்தை யோசிக்கணும்னு சொல்கிறாருன்றதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக என் சகோதரரே, எதை உண்மையுள்ளவைகள் எவைகளோ. முதல்ல என்னது? உண்மையுள்ளவைகள் எவைகளோ. சொல்லுங்க, எத்தனை பேர் உண்மை உள்ளவைகளை மனசில் வச்சுருக்கிறீங்க? நிறையா. உண்மை உள்ளவைகள்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உண்மை உள்ளவைகள் அவைகளோ, அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும். உண்மை உள்ளவைகள் எது? நிஜம் எது? சொல்லுங்கள். நிஜத்தில் வாழு.
எல்லோரும் சொல்லுங்கள். நிஜத்தில் வாழு, கற்பனையில் என்ன செய்யாத. நம்ம ஆள் பாதி பேர் எண்ணத்தில் வாழ்கிறான், கற்பனையிலே வாழ்கிறான். எப்படி கற்பனையிலே வாழ்கிறான்? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 10th எக்ஸாம் வரப்போது நீ 450 மார்க் வாங்கிட்டீன்னா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டா போச்சு. அவன் 10th எக்ஸாமில் கவனிக்க மாட்டான், எதை தான் கவனிச்சிட்டு இருப்பான். எனக்கு ஒரு சைக்கிள் வரப்போது, அதை எப்படியெல்லாம் என்ன செய்ய போகிறேன், நான் ஓட்ட போகிறேன், அதுலேயே காலத்தை ஓட்டிடுவான ஒழிய என்ன செய்ய போகிறதில்ல, அவன் படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா மனிதனுடைய கற்பனை சக்தி அவ்வளோ மோசமாக இருக்குது. எதில் வாழ மாட்டேங்கிறான் அவன். உண்மை நிஜத்தில் வாழலை, எங்கே வாழ்ந்துட்டு இருக்கான், கற்பனையில் வாழ்கிறான். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் உனக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னோம், அடுத்த நிமிஷம் எதுக்கு போயிடுறான், அது 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற கல்யாணத்துக்குள்ளே ஓடி போயிடுறான். எங்கே இருக்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி இருறா, இன்றைக்கி இன்னையா இருறா, நாளைக்கு நாளையா இருக்கட்டும் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான். என்ன சொல்கிற? ஊழியத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னா இவன் ஆல்ரெடி இருக்கிறதுலே இந்தியாவிலே பெரிய லீடராக மாறி கீழே உட்காந்துட்டு இருப்பேன். நிஜத்தில் இருங்கடான்னா எங்கேயே இருக்கிறான் சொல்கிறாரு. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எது ட்ரூத்து. இன்றைக்கி நான் யார், நான் ஜேம்ஸ் எட்வர்ட். இன்றைக்கி ஒரு சர்ச்சோட, டைனமிக் சர்ச்சோட பாஸ்டர். நான் பிக்கஸ்ட் சர்ச்சுன்னு சொல்ல, என்னன்னு சொன்னேன், டைனமிக் சர்ச்சுன்னு சொன்னேன். டைனமிக் சர்ச்சுக்கும் பிக்கஸ்ட் சர்ச்சுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். செயல்பாடு நிறைந்த உயிருள்ள ஒரு சபையின் போதகர், அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன், கற்பனையில் இருக்கக்கூடாது. இந்தியாவிலே பெரிய சர்ச்சு, பாஸ்டர் சதீஷ்குமார் சர்ச் லெவலுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நிஜத்தில் வாழ். நீ எங்கே இருக்கிற, அங்கே போகலாம். அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முதல்ல எங்கேருந்து தான் போகணும், இங்கேருந்து தான் போகணும். கற்பனையிலே வாழக்கூடாது, பொய்யிலே வாழக்கூடாது, சினிமாலேயே என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், தன்னால் நிறைவுபடுத்த முடியாத ஒன்றை நிறைவுபடுத்திக் கொள்வதற்காகவே கற்பனை உலகத்தில் மனிதன் வாழ்கிறானா. எங்கே வாழ்கிறான், கற்பனை உலகத்தில் ஏன் வாழ்கிறான், தன்னால் என்ன செய்ய முடியல. ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் ஹிம்செல்ஃப், தட்ஸ் வை ஹீ இஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் சம் சினிமா. ஏதோ ஒன்று அங்கே என் ஹீரோ, அவன் இவன் செய்ய விரும்புகிறதெல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறான், பார்த்து முடிச்சு அந்த 3 மணி நேரத்தில் திருப்தி ஆகிட்டு ஒரு 2 நாள் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். அதையே நிஜத்தில் வாழு. பதில் சினிமாவில் வாழாத, மாயையில் வாழாத, பொய்யில் வாழாத, நிஜத்தில் வாழ. சொல்லுங்கள். இந்த டிவி, அந்த காலத்தில் டிவி வச்சுருந்தாலே உன் வீட்டுக்குள்ளே பிசாசு வந்துருச்சு. இப்போல்லாம் பேக்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு பிசாசு. வீட்டுக்குள்ளார வரல, எங்கே வந்துருச்சு, சோப்பில் தூக்கி போட்டோம்னா அதுவும் கருப்பாகவே வச்சுருக்காங்க. வேறு தூக்கி போட்டோன்னே எதை வச்ச மாதிரி இருக்குது. பாதி பேருக்கு செல்ஃபோன் தான் சோதனையே, நிஜத்தில் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு. ஆமென். உண்மை உள்ளவைகள் எவைகளோ. 2வது அவர் சொல்றாரு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. என்னவா, ஆங்கிலத்தில் ஹானஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஹானஸ்டான காரியம் எதெல்லாம், அதாவது குணாதிசயத்தில் மதிப்புமிக்க குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியது. உங்களை பார்த்தா அந்த செய்கையை செஞ்ச உடனே உங்களை பார்த்தா என்ன சொல்லணும், எல்லாரும் மதிக்கணும். அந்த அளவுக்கு செயல்பாடு. உங்களை பார்த்தா, செயல்பாட்டை பார்த்தா மதிக்கணுமா மிதிக்கணுமா அப்படின்றது நீங்கள் தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணிக்கிறணும். பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம ஒரு மதிக்கிற அளவுக்கு வாழணுமா மிதிக்கிற அளவுக்கு வாழணுமா அப்படின்றது நம்ம மதிக்கிற அளவுக்கு வாழணும்னா எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியணும். சில நேரம் நம்ம செயல்பாடுகளை மதிப்பு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, அதனால் அந்த ஒழுக்க கேடு அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் இப்படி சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட உங்களுக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருப்பார். என்னது அது ஒழுக்கக்கேடு. என்னது, நான் ஒழுக்கக்கேடாக இருந்தபோது எங்கள் அம்மா கிட்ட வந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருப்பார், தருதலை ஒன்று பிறந்திருப்பார், டீச்சர் பிள்ளை பார் தருதலையோ தெரியுது. இது ஒழுக்கக்கேடு. என்னது, அப்போ எனக்கு கேரக்டரில் என்ன இல்லை, ஒரு ஹானரபுளான கேரக்டர் என்கிட்ட இல்லை. மதிக்கக்கூடிய குணம் இல்லாததுனால தான் அது. ஒருவர் மதிக்கக்கூடிய அளவிற்கு குணம் ஒருத்தன்ட்ட இல்லைன்னா அவன் ஒழுக்கக்கேடாக இருக்கிறான்னு அர்த்தம். நீ பண்ணியிருக்கிற ஹேர் ஸ்டைல், நம்ம புள்ள ஒருத்தன் வந்திருக்கேன், நம்ம பையன் தான், நம்ம வளர்த்த பையன் தான், கரெக்டாக பிசாசு கொம்பு மாதிரியே கலர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படியே பிசாசு கொம்பு மாதிரி கலரிங். இங்கே தேடாதீங்க, இங்கே என் பிள்ளைங்க யாரும் அப்படி இல்லை. சோத்திரம்.
அவனும் நம்ம பிள்ளை தான், நம்ம வளர்த்த பிள்ளை தான். அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா கரெக்டாக கொம்பு மாதிரியே வச்சுட்டு வந்துக்கிறியாடா, இதை பார்த்தா ஒரு விசுவாசி மாதிரி இருக்காடா, சர்ச்சுக்கு எங்கடா போகிறேன், மெட்ராஸில் எந்த சர்ச்சுக்கடா போகிறேன்னா, மெட்ராஸில் என்ன சர்ச்சுக்கு போகல அப்படின்னா தொலைச்சிருவேன்டா ஒன்று அப்படின்னு. இத்தனைக்கு எங்கே வேலை செய்கிறான், மெட்ராஸில் வேலை செய்கிறான், கொம்பு வச்சுட்டு வந்துருக்கேன் கலரில். இருக்கிற இடத்துக்கும் மரியாதை கிடையாது, யார் வீட்டில் வாழ்கிறோன்றதுக்கும் என்ன கிடையாது, மரியாதை கிடையாது. பாஸ்டர் வீட்டில் அத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி வளருது இன்றைக்கி. சொல்லுங்கள், கொம்பு முளைச்சிட்டு வந்தாலும் பாஸ்டர் என்ன பண்ணுறது, வி ஹாவ் டு அண்டர்டேக் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நாம் சகித்துத்தான் என்ன செய்ய வேண்டும், மொட்டை அடிச்சிடணுன்ற. நான் உடனே நைட்டாக சிம்சோனுக்கு தூக்க மருந்து கொடுத்து மொட்டை அடித்த மாதிரி தெளிலால் எப்படி தெளிவாக இருந்தா சொல்லுங்கள், தெளிலால் தெளிவாக இருந்தாளா இல்லையா? என்னென்னா ஒழுக்கக்கேடு இருக்கிற இடத்துல தான் இது ஒரு கடுக்கன்னு வரும் காதில். என்ன வரும், ஒழுக்கக்கேடு வர இடத்துல காதில் டக்டு. அது ஒரு ஆவி, பேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, அது ஹோமோசெக்ஸ் ஆவி. அது அந்த ஆவி உள்ளே வந்துச்சுன்னா காதில் கடுக்கன் போட்டுட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி என்ன செய்வோமா, போவோமான்னு கூப்பிடும். பயலுக்கு அந்த கடுக்கனை போட்டுக்கிட்டு பொண்ணுங்க கையில் அந்த அங்கே டாட்டூஸ் வரைஞ்சிக்கிட்டு என்னது இதெல்லாம் ஒழுக்கக்கேடு. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். இது யோசிக்கணும். இதெல்லாம் இப்போ நீங்கள் என்னென்னலாம் தியானிக்கணும்னு சொல்ல வர்றேன். ஒரு விசுவாசி எதெல்லாம் செய்யக்கூடாது உலகத்தில். நானும் உலகத்தில் தானே வாழ்கிறேன், ஆனால் இயேசு சொல்கிறார் நீங்கள் உலகத்தான் அல்ல. உலகத்தில் தாண்டா இருக்க, ஆனால் நீ யார் கிடையாது, உலகத்தான் அல்ல. உங்கள் பாஸ்டர் நான், நீங்கள் எனக்கு இப்போ காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, நான் போய் இப்போ பிளான்டேஷன் பண்ணிட்டு வர்றேன் மண்டையில் ஃபுல்லாக. என்ன பண்ணுவீங்க நீங்கள், என்ன கேட்பீங்க? யோ வயசாகிற காலத்தில் உனக்கு எதுக்கடா பிளான்டேஷன் கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? அது எப்படி நீங்கள் கேட்பீங்களோ அதே போல் நீங்கள் வயசில் தகுதி இல்லாத செஞ்சால் நான் என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டால் தான் நான் யார், பாஸ்டர். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு ஒழுக்கக்கேடு எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுற போது நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? நம்ம எல்லாரும் இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். சபை என்றால் எப்படி இருக்க வேணும், சபை விசுவாசி. நம்ம முதல்ல மற்றவங்கள நினைக்க வேணாம், நான் எப்படி இருக்கணும், என் பிள்ளை எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம முடிவு பண்ணணும், ஃபைனலைஸ் பண்ணணும். வீட்டுக்குள்ளாரன்றது ஒரு ட்ரெஸ் இருக்குது, வெளியே போகும்போதுன்றது ஒரு ட்ரெஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளார இருக்கும்போது நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளார தான் இருக்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே போகும்போது என்ன இருக்குது சொல்லுங்கள், எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. ஒரு ஒழுங்கு இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்கள். இப்போ நானும் என் மனைவியும் போகிறோம் வெளியே. ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வர்றாங்க. நான் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்க. நான் சரி ஓகே இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி ஒழுங்காக நின்னோம்னா அது ஒழுக்கம் பாஸ்டருக்கு. அதே வாங்க செல்லங்களா, தங்கங்களா, தங்க குட்டிங்களா, என் பொண்ணை இப்படி நான் பிடிக்கிறது வேற. ஆனால் என் பொண்ணு மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும். ஆனால் ஊருக்கு அப்படி தெரியுமா, இந்த குட்டீஸ் இந்த சைஸ் எல்லாம் என் பொண்ணுங்க தான். என்னடா அந்த சைஸ் தான் இருக்கிற ஆளுங்க. அதுக்காக எல்லாருக்கும் ஷோல்டர் மேலே கையை போட்டுக்கிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு என்ன செய்ய முடியும், ஒழுக்கக்கேடு இல்லைன்னா காண்பிக்க முடியும். நல்லா கவனிக்கணும், எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, யார் கூட ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம ஆளுங்க செல்ஃபி எடுக்கிறேன்னு எல்லாம் மூஞ்சோட மூஞ்சி ஒட்டிக்குது. அவன் புருஷனாக போனான்னு பார்த்தா ஃப்ரெண்ட் புருஷன் நினைக்கிற அளவுக்கு ஒட்டி இருந்துட்டு ஃப்ரெண்டா உதைக்கணும். இந்த மாதிரி ஆள்லாம் இன்றைய சபை எங்கே போயிட்டுருக்கு? நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம என்ன செய்கிறோன்னா ஒழுக்கமுள்ள. இது நியாயமாக இருக்குமா? நான் என்ன சொல்லுவேன், என்கேஜ்மெண்ட்டு ஆகிட்ட பிறகு ஓகே நீ காட் என்கேஜ்டுன்னு ஃபேஸ்புக்கில் போட்டு என்கேஜ்மெண்ட்டு ஃபோட்டோவெல்லாம் போட்ட பிறகு நீ அந்த பிள்ளை கூட பக்கத்தில் நின்னாலே இந்த உலகம் என்ன செய்யும், உலகம் இல்லை நாங்களே யோசிப்போம் என்ன இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி
நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டால் என்ன நடக்கும்? ஒழுக்கம் இல்லாத சீர்கேடு உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறார். மூணாவது எதை சிந்திக்கணுமா? நீதி உள்ளவைகள் எவைகளோ. நீதி உள்ளவைகள் எவைகளோ. நல்லா கவனிக்கணும். இந்த நீதி உள்ளவைகள், டிகாயோஸ் அப்படின்ற வார்த்தை, டிகாயோனே அப்படின்னா ரைச்சுவஸ்னஸ், டிகாயோஸ் அப்படின்னா நீதி உள்ளவைகள். இந்த நீதி உள்ளவைகள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் டைரக்டாக சொன்னால் அப்சர்விங் டிவைன் லாஸ், தேவ சட்டங்களை கடைபிடித்தல். அதாவது என் இஷ்டத்தின்படி வாழாமல் தேவ இஷ்டத்தின்படி வாழுதல். எல்லாரும் சொல்லுங்க, எந்த எப்படி வாழுதல்? தேவனுக்கு பிரியமானபடி வாழுதல். ரெண்டாவது கில்ட்லெஸ், யாருமே குற்றம் சாட்டக்கூடாத, குற்ற மனசாட்சி இல்லாமல் இருந்தது. குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படின்வாங்க. நான் இன்றைக்கி ஏதாவது பேசும்போது கொஞ்சம் குறுகுறுத்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எதில் இல்லை? நீதி உள்ளவைகள் எவைகளோ அதில் இல்லை, மாற்றிக்கணும். இன்றைக்கி கரெக்ட் பண்ணிக்கணும். தப்பு கிடையாது. இது வரைக்கும் போனது ஓடி போச்சு, ஓடு. இனி என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். குற்றமுள்ள நெஞ்சு தான் என்ன செய்யுமா? அந்த குறுகுறுப்பில்லாதவனாய் வாழுதல். என்ன பிரசங்க ஹார்டாக பேசினாலும் பாஸ்டர் கரெக்டாக பேசுகிறாரு பாரு அப்படின்ட்டு குறுகுறுப்பே. நீங்கள் அதுக்குன்னு தப்பு பண்ணிவிட்டு குறுகுறுப்பு இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடாது. அது வேறு உணர்வில்லாத இருதயம். அதை சொல்லலை நான். சில பேருக்கு எதை சொன்னாலும் பாஸ்டர் பாரு அந்த பையனுக்கே பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கும் சேர்த்து தான் என்ன செய்கிறாரு. ஆனால் அந்த குற்றத்துக்குள்ளே நம்ம மனசு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்டிங் இன் ஹோலி கன்ஃபார்ம்டு டு த வில் ஆஃப் காட். அதாவது முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்பவன். நீதி உள்ளவைகள் அப்படின்னா தேவ சித்தத்தின்படி இருக்கிறவைகள். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தத்தை நான் சொல்லணும் அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக அழகாக பொருந்தும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரொம்ப அழகா அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதா. எதை தியானிக்கணும்? இது தேவ சித்தமாக இருக்குமா? நான் தேவ சித்தத்தின் லைனில் கரெக்டாக போகிறேன்னா? ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற ஊழியமாக தான் நான் சொல்கிறேன். ஒரு ஊழியமே செஞ்சாலும் அதில் என்ன சித்தம் ஓடணும்? தேவ சித்தம் என்ன செய்யணும்? ஓடணும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கணும். கர்த்தர் அதில் நம்மளை கைட் பண்ணணும். கரெக்டாக அவர் தான் கைட் பண்ணுறாருன்னு நமக்கு என்ன செய்யணும்? கன்ஃபார்மாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அது என்னது? தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி ஓடினா தான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். அடுத்தது சொல்கிறாரு கற்புள்ளவைகள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, கற்புள்ளவைகள் எவைகளும். ஆங்கிலத்தில் பியோர் அப்படின்னு சிம்பிளாக போட்டுட்டான். கிரீக்கில் ஹேகினோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பியோர் ஃப்ரம் எவ்ரி ஃபால்ட், அதாவது ஒரு சின்ன குற்றம் கூட இல்லாத, அதாவது குற்றம் இல்லை, குறையில்லாத பரிசுத்தமாக. என்னது கற்புன்னா? அவர் சொல்கிறார் பாவம் வேறு, தவறு வேறு, பிழை வேறு. பிழை என்பது தவறா பிழை? அதாவது லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு தான் தெரியும். லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இப்போ ஹோலி HOLY போட்டால் ஹோலி, HOLI போட்டால் அங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் பாவம் செய்யவில்லை, அங்கே நான் ஒரு பிழை செய்திருக்கிறேன். ஒய்க்கு பதிலாக ஐ போட்டிருக்கேன். அது பேர் மிஸ்டேக். என்னது? இங்கே என்ன தெரியுமா? இந்த ஹோலி அப்படின்றது கூட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த மிஸ்டேக் கூட இல்லாமல், எது கூட இல்லாமல், இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த கற்பு அப்படின்றது அந்த சின்ன பிழை கூட இல்லாத அளவிற்கு. ஓ, அப்போ எப்படி நம்மளை சுத்திகரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதையே சிந்திச்சுட்டு கொண்டு ஒரு சின்ன பிழை கூட உன் லைஃப்பில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு நீ வாழ ஆரம்பிக்கணும். அந்த முயற்சி நீ எடுக்கணும் அப்படின்றார். ஸோ கிரேட் திங் டு மெடிடேட். நம்ம இதை சிந்தித்து கொண்டே இருக்கணுமா? நம்ம எப்படி தப்பு மாட்டிக்காமல் செய்யலான்னு சிந்திக்கணும். ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லாமல் எப்பட்றா தப்பு செய்கிறது? மாட்டிக்காத அளவுக்கு எப்பட்றா போய் சொல்கிறது? இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்கிறேன், தயவுசெய்து விசுவாச பிள்ளைகள், கற்புள்ள நடக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இமாக்குலேட் அப்படின்ற வார்த்தை
இமாக்குலேட் அப்படின்ற வார்த்தை அது யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? கன்னியாஸ்திரிகளுக்கு. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கன்னியாக இருந்து கல்யாணமே பண்ணாமல் இருந்து அப்படியே சுத்தமாக தங்களை காத்துக்கூட ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னு பேர் வைப்பாங்க? இமாக்குலேட். ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி எதிர்பார்க்குறார். அதுக்காக நீங்கள் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லலை. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? கற்பு அப்படின்றது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. கற்பு இழப்பது அப்படின்றத நம்ம எப்படி நினைக்கிறோன்னா அது ரொம்ப கொஞ்சம் வேறு மாதிரி நினைக்கிறோம். கற்புன்னா நான் என்னன்னு சொல்லட்டுமா? உன் மனசில் கூட கரப்படாமல் இருப்பது தான் கற்பு. அதுதான் பைபிள் சொல்கிற கற்பு. அந்த உலகம் கற்புள்ளவன் என்று சொல்லுகிறதெல்லாம் உடல் ரீதியானது. ஆனால் இயேசு சொல்கிற கற்பு மன ரீதியானது. வேதம் சொல்லுகிறது மன ரீதியான கற்பு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தால் விபச்சாரம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே. அப்போ கற்பு எங்கே இருக்குது? அப்போது கற்பை எந்த ஹை ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கிறாரு? ஒரு சின்ன சிந்தையில் கூட உனக்கு என்ன வரக்கூடாது? பாவம் வரக்கூடாது. அப்போது நான் கற்புள்ள நடக்கை உள்ளவனா? கற்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்னா நான் சினிமாவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே கற்புள்ளவைகள் இல்லை. சொல்லுங்க. சாதாரணமாக என் மனைவி என்கிட்ட பேசும்போதே என் பிள்ளைங்க என்ன செய்யுது, என்ன ஓவர டாவடிக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட வயசில் அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது சும்மா பக்கத்தில் இருந்து உட்காந்து பேசினாலே என்ன டாடி லவ்ஸா அப்படின்னு கேட்குதுங்க. ஏய், அதில் வேறு வெக்கப்படுதுங்க அதுங்க. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அப்பா அம்மா நெருக்கமாக பேசிக்கிட்டு இருந்தாலே வெக்கம் வருது. போய் சினிமாவில் வைக்காது எவனோ எவ்வளோ ஒருத்தையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரைய வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கம், மானம், சூடு, சொரண, கற்பு எதுவுமே இல்லைன்னா நீ போய் பார்த்துட்டு வருவ. இனிமேட்டுக்கு நம்ம சபையில் யாராவது சினிமா பார்த்தீங்க உங்களுக்கு கற்பு இல்லைன்னு சொல்லுவேன் நான். அதுதாங்க பைபிளில் சொல்லியிருக்க கற்பு. கற்புனா என்ன? இன்னொரு பையனோட போகிறதா அல்லது இன்னொரு பொண்ணோட போகிறதா? இல்லை, மனதில் போகிறது. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு நமக்கு தெரியறது இல்லை. மனதளவில் கூட நீ என்ன செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அதுதான் கற்பு. இங்கே ஆண்டவர் சொல்ல ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட் அண்ட் க்ளீனாக இருக்கணுமா? கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது லெசனு. ஆண்டவரே என் பிள்ளைங்க தாங்க உதவி செய்யும் சொல்லுங்க. மனம் திரும்பு. அடுத்தது சொல்றாரு, அன்புள்ளவைகள் எவைகளோ. ஏ ஐயா, அன்புள்ளவைகள் எவைகளோ. என்ன பாஸ்டர் கற்பு சொன்னீங்க, இப்போ அன்புள்ளவைகள் எவைகளோ அதை சொல்லட்டுமா? அதோட அர்த்தத்தை ஒரிஜினலாக அந்த அன்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்றதுக்கு ப்ரோஸ்ஃபிலஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ரோஸ்ஃபிலஸ் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவைகள் எவைகளோ, என் சகோதரனுக்கு பிரயோஜனமாக இருப்பவைகள் எவைகளோ. எப்படி? அன்புள்ளவைகள்னா என்ன? ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவைகள், அக்செப்டபிள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது, மற்றவர்களுக்கு பிரியமாக இருப்பது, ஃப்ரெண்ட்லி. உங்கள் வீட்டுக்குள்ளே அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்கள் பிள்ளைங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுக்கிற அளவிற்கு நீங்கள் இருப்பது. ஆமென் சொல்லுங்கள். அன்புள்ளவைகள் அவைகளோ அப்படின்னா இதை செஞ்சால் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா? அன்புள்ளவைகள் அவைகளோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னா இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சால், ஜேம்ஸ் ரோடு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு விசுவாசியாக நான் இதை செஞ்சால் ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்வி கேட்டு பார்க்கணும். இது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்குமா? முதல்ல ஆண்டவர். அடுத்தது நம்ம பெற்றோர். நம்ம பெற்றோருக்கு இது ஏற்றுக்கொள்வாங்களா? நம்ம பெற்றோருக்கு இது பிரியமாக இருக்குமா? சொல்லுங்க. அடுத்தது நம்ம சர்ச்சில் பாஸ்டர்னு ஒரு மனுஷன் இருக்கானே, அந்த மனுஷன் நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கானே, அவனுக்கு இது பிரியமா இருக்குமா? அப்பா அம்மாவுக்கு அடுத்து யார்கிட்ட தான் போவோம் மேட்ரு? சொல்லுங்கள்.
எது நடந்தாலும் ஆண்டவருக்கு முதல்ல போயிடும், அடுத்தது அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் நாளில் என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும், அடுத்தது எப்படியா அரசல் பொருசலாக யார்கிட்ட வந்துடும், பாஸ்டர்கிட்ட வந்துடும். அதுக்கு அடுத்த லெவல் நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எப்படியாவது நம்ம நல்லது செஞ்சாலும் வெளியே போவோம், கெட்டது செஞ்சால் சீக்கிரமாக போவோம், நல்லது செஞ்சால் கொஞ்சம் லேட்டாக போவோம். 10 வருஷம் கழித்து நம்ம நல்லது போய் சேருது அப்படின்னா நம்ம பண்ணுற கெட்டது ஒரே நாளில் போய் வந்துட்டேன் அப்படின்னு நிற்கும். சொல்லுங்கள், அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா, அப்போது நம்ம 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 ஒரு காரியத்தை தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஹர்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா அது அன்புள்ளது அல்ல. மற்றவங்க எல்லாரும் நம்மளை நேசித்து ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு கிரியை செய்ய, அதுதான் அன்புள்ளவைகள் எவைகளோ. அடுத்தது சொல்கிறாரு, எஃபிமெனோஸ் அப்படின்ற வார்த்தை நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தி அப்படின்னா குட் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி வேலையாம். உங்களை பற்றி ஒரு குட் ரிப்போர்ட் கொடுக்கணும். பரலோகம் ஜேம்ஸரோட பற்றி ஒரு குட் ரிப்போர்ட் கொடுக்கணும், என் மனைவி கொடுக்கணும், அடுத்தது எங்கள் அப்பா அம்மா கொடுக்கணும், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க கொடுக்கணும், அதுக்கப்புறம் என் சபை விசுவாசிகள் என்னை குறித்து என்ன செய்யணும், குட் ரிப்போர்ட் கொடுக்கணும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கணும். ஆமென். அதுதான் நற்கு. இதையும் யோசிக்கணுமா, நம்மளை பற்றி தப்பாக பேசிட முடியாத அளவுக்கு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸ்பீக்கிங் குட் திங்ஸ், நற்கீர்த்தி உள்ள. அதோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க மேலே நல்ல காரியத்தை பேசுறது. எப்படி பேசுறது? ஐயோ இப்படியோ இந்த பைக்கை வாங்கினீங்க, ஐயோ அந்த பைக்கு ஒழுங்காகவே ஓடாதே, வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஆலோசனை கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிடணும். என்ன சொல்லிடணும்? இந்த பைக்கு வேணாம் பிரதர், இது நல்லா இருக்காது. வாங்கிட்டு வந்துட்டாரா, வாங்கிட்டு வந்த பிறகு என்ன செய்யக்கூடாதோ, அச்சுவோ இது மைலேஜே கொடுக்காதே, இது ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காதே, இது அடிக்கடி ரிப்பேர் ஆயிருமே. வாங்கிட்டு வந்தவன் வெந்து நொந்து செத்து நூடுல்ஸ் ஆயிடுவான். நான் சில நேரம் அப்படி பேசியிருக்கேன். என் மனைவி என்னை கூப்பிட்டு சொன்னான், எப்பா அந்த மனுஷன் இப்போ தான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான், பைக்கை வாங்கிட்டு வந்திருக்கான், வாங்கிட்டு வந்த கையோட ஐயோ இது ரிப்பேர் ஆயிருமே, இது பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லுவேன். வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? சில பேர்கிட்ட வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவோம், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை ஒருத்தர் மேலே நல்லதாக சொல்லுங்கள். ஆமென். பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னா சிச்சி இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் முன்னாடி சொல்லணும். பொண்ணு பார்த்துட்டு நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன் பிறகு வாயை என்ன செய்யக்கூடாது. முட்டிக்கிட்டு நிற்கும், வாய்க்குள்ளார சொல்லணும். வாழ போகிறது அவங்க, வாயை பேசாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கணும். எதை சொன்னாலும் கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்கள். எப்படி சொல்ல, பக்கத்தில் முன்னாடி சொல்லு. முடிவு பண்ண பிறகு சொல்லி எடுத்து குட்டு கிளப்ப குட்டி என்ன செஞ்ச குட்டையை குழப்பி விட்றாத, வாழ்க்கையே போயிடும். நல்லா கவனிங்க, சில விஷயங்கள் நம்ம பேசுகிற காரியங்கள் நற்கீர்த்தி உள்ளதாக இருக்கட்டும். ஆமாம், அது குட் ரிப்போர்ட் கொடுங்க. என்கிட்ட நிறைய பேரை பற்றி கேட்டுக்கிறாங்க. நான் வேணால் சொல்கிறேன், ஊழியக்காரங்களை குறித்து ரிப்போர்ட் கேட்டால் சில மோசமான தவறுகளில் ஈடுபட்டவர்களை தவிர யாரை பற்றியும் குறை சொன்னது கிடையாது. மோசமான தவறு அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தா மட்டும் டிஸ்அப்ரூவ் பண்ணியிருப்பேன், வேண்டாம் அப்படின்னு. மற்றபடி எந்த ஊழியக்காரரை குறித்தும் என்ன செய்கிறது கிடையாது. துருபதேசம் பேசினால் ஒழிய மோசமான பெண்கள் விஷயத்தில் தவறு செய்திருந்தாலும் இந்த 2 விஷயத்தை தவிர ஒரு மனுஷனை நான் என்ன செய்கிறதில்ல, டிஸ்அப்ரூவ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா ஆண்டவரும் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ அதையே முடிஞ்சால் என்ன செய்ய. ஒருத்தனை பற்றி நல்ல ரிப்போர்ட் கொடுக்க முடியல அப்படின்னா எந்த ரிப்போர்ட்டும் என்ன செய்யாத, கொடுக்காம இரு. பேட் ரிப்போர்ட் என்ன செய்யாதீங்க. ஒரு சின்ன ஃபால்ட்டுக்காக என்ன செஞ்சிடாதீங்க, பேட் ரிப்போர்ட்டு கொடுத்துடாதீங்க. என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 7-8 சபைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கட்டுமான்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய ஸ்தாபனங்கள். அவங்கக்கிட்டேயே நானும் கேட்டுருந்துருக்கிறேன். எங்கள் அண்ணன் ஒரு ஆள் போட்டு அலப்பி, நீ இடத்த வாங்கி முடிக்கணும், நீ ஒரு லெட்டரை எழுது நான் சொல்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சு, என்ன வேணாண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, அவங்க தந்தா தராட்டி போட்டுருனே அப்படின்னு எழுது அப்படின்னு சொல்லி எழுத வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். என்னை நேசிக்கிற ஒரு மனுஷன், தெய்வ மனுஷன். வேண்டவே வேணாம், இந்த வேலையெல்லாம் வேணாம், இந்த லெட்டர் எழுதுகிற வேலையெல்லாம் வேணான்னு கேட்கல, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். 4 லெட்ரு கொடுத்ததை மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம மாவட்டத்தில் 6 பேருக்கு சர்ச்சை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தான் கேட்டாங்க. ஒரு வார்த்தை கூட என் லெட்டர் என்னாச்சுன்னு கேட்காம
அவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்க, கேட்ட எல்லாருக்கும் செய்யுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. முடிஞ்சால் நல்லது சொல்லுங்கள், கெட்டதை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்கே இடம் இல்லை, இன்னொருத்தருக்கு இடம் வாங்கி கொடுக்க போகிறோம்னு சந்தோஷமாக செய்யுங்க. அவர் எப்படின்னு சூப்பர் மனுஷன், நல்ல ஜப வீரன், நல்ல ஊழியம் செய்கிறேன், செய்யுங்க. ஆமென். கர்த்தர் பார்க்குறாரு நம்ம என்ன ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆமென். சொல்லுங்கள், சத்தம் வரலையே. மற்றவங்கள பற்றி யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பைபிள் சொல்லிக்கு வேலைக்காரனை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத, எஜமான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அமைதியாக பேசாமல் போப்பா, வேலையை பார்த்துட்டு போவோம். நற்கீர்த்தி உள்ள எதுவோ அதையே என்ன செய்வோம். அதாவது அந்த சவுண்டே நல்லா இருக்கணுமா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, அந்த வார்த்தையோட அர்த்தம், நீ பேசுகிற வார்த்தையோட சவுண்டு உனக்கு நல்லா இருக்கணுமா, கேட்கும் போது எப்படி இருக்கணுமா, எது நல்லாயிருக்கும், எந்த சவுண்டு நல்லாயிருக்கும்? வாழ்த்துறது தான் நமக்கு சவுண்டு நல்லாயிருக்கும். திட்டுறது சவுண்டு நமக்கே என் மூடையை கெடுத்து விட்டான்டாவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? திட்டுறது யாரை கெடுத்துருது? அவன் மூடை கெடுக்கலைங்க. யார் மூடை கெடுத்துருது? நம்ம மூடதில் கெடுத்துருது. அப்படின்னா அது நமக்கு கெட்டது செய்யுதுன்னு அர்த்தம். கெட்ட வார்த்தை பேசுறது அல்லது கெட்ட காரியங்களை பேசுறது நமக்கு கெட்டது செய்யுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட்டு போயிடும், இனிமேட்டுக்கு கோவம் வரும்போது எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிடலான்னு நினைக்கிறேன் இன்னையிலேருந்து. என்ன நல்லா இருப்போப்பா, நல்லா இருப்பா சாமி, கர்த்தர் உன்னை என்ன செய்வார், வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஒருத்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய சாங்ஷன்லாம் தப்பாக பண்ணுறான், நல்லா இருறா டே, நீங்கள் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாடுறா. ஒன்றும் திட்டாதீங்க, சொல்லுங்கள் இனி கெட்ட வார்த்தை எதுவுமே வேணாம், நல்ல வார்த்தை மட்டும் பேசுவோம். ஆமென். அவர் அதுவும் சொல்கிறாரு, நற்கீர்த்தி உள்ளவளை பேசுப்பா, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்றாரு. அடுத்து சொல்கிறார், புண்ணியம் எதுவோ, ஆங்கிலத்தில் விர்ச்சுவஸ், கிரேக்க மொழியில் ஆர்டி அப்படின்ற வார்த்தை, கோர்ஸ் ஆஃப் தாட், ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் மாரல் குட்னஸ். நம்ம சிந்தை புண்ணியமான காரியம்னா என்னன்னு சொல்கிறேன், கோர்ஸ் ஆஃப் தாட், ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் மாரல் குட்னஸா, மற்றவர்களுக்கு அறநெறி சார்ந்த நன்மை செய்யக்கூடிய காரியங்கள், நன்மை செய்யக்கூடிய காரியங்களே என்ன செய்வது, அதுதான் புண்ணியம். மற்றவனுக்கு நன்மை நடந்துச்சுன்னா அது நமக்கு என்னவா மாறும், புண்ணியமாக மாறும். நம்ம என்ன புண்ணியம் செஞ்சானோ தெரில அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது புண்ணியம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு நன்மை பயக்குவது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு மட்டும் நன்மை இருக்கலாமல் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா நிறைய கெட்ட பேரும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அப்படின்றார். ஆமென். புண்ணியம், அதுதான் புண்ணியம். அடுத்தது சொல்ல கடைசியாக சொல்கிறார், என்னது, புகழ் எதுவோ. அவைகளையே புகழ் எதுவோ, நல்லா கவனிக்கணும். எதை செஞ்சால் புகழ் கிடைக்கும், கமெண்டபிள் திங்ஸ். புகழ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன் அதை சொல்லலை. நான் உங்களை ஷோல்டரில் தட்டி கொடுத்து சூப்பர்ரா தம்பி, நல்ல காரியத்தை செஞ்சுருக்கிறடா அப்படின்னு சொல்கிற மாதிரி காரியங்களை செய்யணும். ஆமென். சொல்லுங்கள். புகழ்னா என்ன? வெல்டன் தம்பி, நீ நல்லா செஞ்சுருக்கிறடா. ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது இந்த கடைசி காரியம் தான் நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட வாங்கணும். அவர் நம்மளை என்ன செய்யணும், சொல்லணும், உண்மையை உத்தமமான ஊழியக்காரனே வா, என் பிதாவின் இளைப்பாறுதல் என்ன செய், பிரவேசி, நன்றாய் செய்தாய் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்தாயின்னு சொல்லணும். ஏன்னா எப்பயுமே அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னென்னு பார்ப்பாராம், நல்லதாக இருக்கான்னு பார்ப்பார். நல்லது என்று நம்மளை செஞ்சதுக்கு அவர் தானே நம்மளை அனுப்பினார் இந்த பூமிக்கு. நம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்மளை படைச்சு அனுப்புனதுக்காக அவர் என்ன செய்யணும், நல்லதுன்னு காணணும். எத்தனை பேர் அப்படி காணுவார் ஆண்டவர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. இதையே சொல்லுங்கள், இவைகளையே. என்னங்க இவ்வளோ நிறைய சொல்லிவிட்டு இவைகளையே சிந்தித்து வருங்கள் ஈஸியாக சொல்கிறீங்களே அப்படின்னு. வேறு வழி இல்லை. நம்ம தியானம் எப்படி இருக்கணும். நான் இந்த தியானம்னா 2 வெரைட்டி சொன்னேன். ஒன்று ஸ்பிரிச்சுவல், நான் முதல்ல சொன்ன 6 காரியம் ஆவிக்குரியவைகள். இப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறநெறி சார்ந்தவை. என்ன சார்ந்தவை? மாரல். கடைசியாக சொன்ன 7வது பாயிண்ட்டு, அதில் 8 பாயிண்ட்டு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப், செக்குலர் லைஃப் வெளியே. ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப், இன்னொன்று செக்குலர் மெடிடேஷன். செக்குலராக நம்ம உலகத்தில் என்னென்ன காரியம் மனதில் இருக்கணும் அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக. என்னென்ன காரியம் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ.
அவைகளையே சிந்தித்து கொண்டிரு. ஆமென். என்னையா பண்ணலாமா? நம்முடைய சிந்தை வாழ்வு சரிப்படுத்துவோம். நம்முடைய சிந்தை வாழ்வு சீராகாமல் நம்ம வாழ்க்கை சீராகாது. ஆமென். அப்போ இவைகளையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். நல்ல காரியங்களை நினைக்கணும். கெட்ட காரியங்களை கண் முன்னாடி என்ன செய்யாதீங்க. சங்கீதக்காரன் சொல்ல, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு என்ன செய்வேன். இதெல்லாம் சின்ன வயசில் பயந்து பயந்து படித்தது. என்ன அப்படின்னு கேட்டால், தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன்னு இந்த சாலிடர் டிவி எப்பயுமே இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் ஐயோ தீங்கான காரியத்தை கண்முன் வச்சா வீட்டுக்குள்ளே யார் வரமாட்டா, எப்பொழுது என்னிடத்தில் வருவார், வீட்டுக்கு வர வேண்டியவர் வராமல் போயிடுவார். பிரச்சனையே அதுதான்ற. நான் நம்ம வீட்டில் வர வேண்டிய ஆண்டுடைய பிரசனம் ஏன் வரலை, நம்ம குடும்பத்தில் வர வேண்டிய தேவ பிரசனம் ஏன் வரல? தீங்கான காரியம் யார் முன்னாடி இருக்குது? கண்ணு முன்னாடி. செல்ஃபோன் எங்கே வைக்கிறீங்க? இப்போல்லாம் புதுசாக ஒரு ஃபேஸ் சென்சார் டிடெக்டிவ் வந்துச்சான். கண் சிமிட்னா மூடிக்கும். நம்ம கண்ணை மூடிட்டோன்னா செல்ஃபோன் ஆஃப் ஆயிருமா. கண்ணை திறந்த உடனே செல்ஃபோன் என்ன செஞ்சிருமா, ஆன் ஆயிருமா. நம்ம வச்சுருக்கிறது தவிர வேறு யாராவது மூஞ்சி வச்சுருந்தா என்ன செய்வாதான். இப்போ உங்கள் செல்ஃபோனை நான் வாங்கி வச்சு பார்க்கலான்னு நினச்சா அது சொல்லுவான், வேலையை பார் நீ வேறு ஆள். அவங்க கண்ணு முன்னாடி மட்டும்தான் நான் என்ன செய்வேன், ஓப்பன் ஆவேன். நம்ம வந்து மூஞ்சி முன்னாடி இப்படி வச்சாலே போதும், எதையும் ஆன்லாம் பண்ண தேவையில்ல. வச்ச உடனே டக்குன்னு என்ன செஞ்சிடும். என்ன இப்படி பார்க்குறீங்க? அப்போ கண்ணு முன்னாடி என்ன நிற்கிது? இப்போ தீங்கான காரியம் பலது நிற்கிது. நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், இதை நல்லதுக்கு ஏகப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பல ஆயிரம் விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்றதை கரெக்டாக கைட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை. புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, அவைகளையே என்ன செய்யுங்கள். இதெல்லாம் தியானித்து பாருங்களேன். லைஃப்பில் இப்படிலாம் வாழலாமா அப்படி யோசிச்சு கொஞ்ச நாள் அப்படியே யோசிங்க. என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க மட்டும் சுத்தமாக இருக்கணும், அதை பண்ணக்கூடாது, இதை கூட யோசிங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏன் இருக்கணும், எப்படி இருக்கணும், பைபிள்லேருந்து யோசியேன். தியானம் பண்ண யோசினா தியானம் பண்ணு. அப்படி தியானம் பண்ணினா உனக்கே தெரியும் ஏன் பண்ணணும் அப்படி. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு இன்றைக்கு உங்களோடு கூட தியானம்னா என்ன, எதை தியானிக்க வேண்டும், ஆவிக்குரிய லைனில் ஒன்று, நம்முடைய தனிப்பட்ட செக்குலர் லைஃப்பில் ஒன்று அப்படின்னு 2 பகுதியாக காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதையே யோசிச்சுட்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அதிகமாய் நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்களில் நம்முடைய பர்ஃபெக்ஷன், நம்முடைய தனிப்பட்ட குணநலம் சார்ந்த ஒன்று, இன்னொன்று ஆவிக்குரிய நலம் சார்ந்த ஒன்று. நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை கேட்க போகிறோம், அப்பா எனக்குள்ளே அப்படி ஒரு மாற்றங்கள், உங்கள் வசனத்தை தியானித்து உங்களுடைய நாமத்தை தியானித்து, ரொம்ப அழகாக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம்னு ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சுருக்கிறாராம். எவ்வளோ நாள் நாம் அவருடைய நாமத்தை தியானிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, அப்பா உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற எங்கள் பிள்ளைகள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த ஞாபக புஸ்தகத்தில் எங்கள் கணக்கு அதிகமாக இருக்கட்டும்ப்பா. நாங்கள் அதிகமாக தியானிக்கிறவர்கள், அதிகமாக வசனத்தை நேசிக்கிறவர்கள்னு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நிரூபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தியானிக்கிறவர்களுக்குன்னு நீர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானிக்க, குணநலன்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபை பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு வாசிக்கிறோமேப்பா. எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். ஆண்டவரே, நன்றாயிருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, தேவ நாம மகிமைப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மூலமாக உங்கள் பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.